மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய புது பலனும் உங்களை நிரப்புவதாக. இரக்கமுள்ள கர்த்தர் இந்த புது வருஷத்தில் அவருடைய மனதுருக்கத்தின் ஆசீர்வாதத்தால் உங்களை நம்மை உயர்த்த ஆவலுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய மனதுருக்கமான ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ என்று சொல். எத்தனை அற்புதமான சத்தியம்! சர்வ வல்லமுள்ள தேவன் மனித குலத்தில் கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு தாயும் தந்தையுமாக அவர் மாறுகிற கடவுள். அவர்தான் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த உலகம் முழுவதும் உள்ள எவருமே சர்வ வல்லமுள்ள கடவுளை அப்பா, பிதாவே, தகப்பனே என்று அந்த அழைக்கிற உரிமையை கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பரலோக தகப்பன் மனித குலத்திற்கு கிறிஸ்து இயேசு வழியாக சொல்லும் செய்தி என்ன? அவர்கள் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? ஒரு குதிரை கீழே விழுந்துட்டா அது எழுந்திருக்குதே, ஒரு மாடு கீழே விழுந்தா எழுந்திருக்குதே, ஒரு ஆடு கீழே விழுந்து விட்டால் திடீரென துள்ளி எழுந்திருக்கிறதே. ஆனால் இந்த ஜனங்களோ பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள், கேடுகளில் விழுந்திருக்கிறார்கள், கெட்ட நடத்தில் விழுந்திருக்கிறார்கள், சினிமா சீரியல் முகத்தில் விழுந்திருக்கிறார்கள், பொய்யான வழியில் விழுந்திருக்கிறார்கள், குடிவரையில் விழுந்திருக்கிறார்கள், இரகசிய பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள், அவர்கள் சாக்கடையில் உள்ள ஒரு சீரழிவில் விழுந்திருக்கிறார்கள். ஆனால் மாடு எழுந்திருக்கிறது, குதிரை எழுந்திருக்கிறது, ஆடு எழுந்திருக்கிறது, நாய் கூட எழுந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் எழுந்திருக்காமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு போய் இது சொல். வழி தப்பி போனவர்கள் திரும்பி வருகிறது இல்லையோ, நீ போக வேண்டிய ஊருக்கு போகாமல் அங்கே பார்த்து இங்கே பார்த்து நீ வழி தப்பி எங்கேயோ போய்விட்டாய். பிறகு விசாரித்த போது, ஐயோ, நான் போக வேண்டிய ஊர் இதுவல்ல, எல்லாம் வீணாய் போனதே, ஆனாலும் நான் போக வேண்டிய ஊருக்கு நான் திரும்பவும் அந்த வழியில் போக வேண்டும் என்று திரும்பி வருகிறீர்களே. என் ஜனங்களோ வழி தப்பி போன வழியிலே போய்கொண்டிருக்கிறீர்களே. என்னை மீட்பராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத வழியிலே போறியே, பாதாள வழியிலே போறியே, கேடான வழியிலே போறியே, துன்மார்க்கமான வழியிலே நீ போறியே. உன் வாலிப காலத்தில் உன் தாய் தகப்பன், என் மகன் உயர்ந்து வரணும், என் மகன் உயர்ந்து வரணும், தேவனுடைய வழியில் எங்கள் குடும்பம் வரணும் என்ற அந்த சத்திய வழியில் நடத்தினதை நீ உணரவில்லையே. அதை போய் என் ஜனங்களுக்கு சொல் என்று இன்றைக்கும் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லும் செய்தி இது. அன்பானவர்களே, இந்த புது வருஷத்தில் நீங்கள் கடந்த காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அவரை பார்த்து இவரை பார்த்து எதையெல்லாம பார்த்து ஏதோ ஒரு சாக்கடையில் ஏதோ ஒரு குப்பையில் விழுந்திருக்கலாம். இன்னமும் அங்கே படுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு உன்னை எழுப்ப காத்திருக்கிறார். இயேசு கொண்டே வா. நீ வழி தப்பி போயிருக்கலாம் தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா. என்னம்மா அந்த கேடான வழியில் போய்கொண்டிருக்கிறாய், சீரழிந்த வழியில் போய்கொண்டிருக்கிறாய், என்னம்மா அந்த கோணலான வழியில் போய்கொண்டிருக்கிறாய், இருட்டான வழியில் போய்கொண்டிருக்கிறாய். திரும்பி வா. கர்த்தர் இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த புது வருஷத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி கொள்ளுவோம். அப்பா, என்னை தூக்கி எடுக்க வந்தீரே, உமக்கு கோடி நன்றி. எனக்கு வழியாய் வந்தீரே, எனக்கு வாழ்வாய் வந்தீரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. என்னை மன்னியும். நான் செல்ல வேண்டிய வழியை எனக்கு நீரே காட்டுகிறீர். நீரே அந்த ரட்சிப்பின் வழி, ஆசீர்வாத வழி, மீட்பின் வழி. நான் எங்கேயோ ஒரு படுகொழில் விழுந்திருந்தேன், பாரம்பரிய குழில் விழுந்திருக்கிறேன். அங்கேயே விழுந்து கிடத்து நாற்றம் எடுக்கிறவனாக இருக்கிறேன். என்னை மன்னியும். உன் இரத்தத்தால் என்னை கழுவி
உன் ஆவியால் என்னை கழுவி என்னை புது பிள்ளையாக மாற்றும். இந்த புது வருஷத்தில் எல்லாவற்றிலும் நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? உணர்வடைவோமா? தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவர் இயேசுவை பற்றிக் கொள்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசப்பிதாவே, பாதாளக்குழியில் விழுந்திருந்த ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து உமது ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றவே எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினீரே. கோடி கோடி நன்றி. வழி தப்பி போன மனித குலத்தை அந்த அழிவின் வழியிலிருந்து, சீரழிவின் வழியிலிருந்து, அந்த வெட்கத்தின் வழியிலிருந்து திரும்பி வர பண்ணி ஆசீர்வாதத்தின் வழியில், சத்தியத்தின் வழியில், சமாதான வழியில், ரட்சிப்பின் வழியில் ஆண்டவரே மேலான மகிமையை உமக்கு கொடுக்கும் அந்த அபிஷேக வழியில் நீ நடத்துகிற தயவுக்காய் கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தேவனே எழுந்து நிமிர்ந்து நின்று உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. எல்லாருமாய் உம்மண்டை வந்து சேரும் எங்கள் இந்திய தேசத்தில் எல்லாரும் உம்மண்டை வந்து சேர வேண்டும். உலகமெங்கும் உள்ள எல்லாரும் உம்மண்டை வந்து சேர வேண்டும். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.